அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எத்தனாவது மேட்ச் பார்க்க போறோம்? எந்த டீம் பார்க்க போறோம்? மேட்ச் நம்பர் 10 சண்டே. இது ஒரு டே மேட்ச். இந்த டே மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றவங்களுக்கு நல்லா செட் ஆகும். ஏன்னா ஒரு 3:30 மணிக்கு மேட்ச் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த வெயில்ல, அந்த ஈவினிங் வெயில்ல அவங்க விளையாடுறதுக்கும் அந்த பேட்டிங் பண்றதுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆப்டாவே இருக்கும். அதே வந்து அந்த வெயில்ல இருந்து அப்படியே இருட்டை நோக்கி போகும்போது அந்த ரெண்டாவது பேட்டிங் வந்து கொஞ்சம் தடுமாறுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்கு எப்பவுமே கொஞ்சம் நல்லாவே செட்டாக இருக்கும். இதில் நம்ம பார்க்க போகிற மேட்ச் வந்து சன்ரைசர் ஹைதராபாத்தும் டெல்லி கேபிட்டல்ஸும். ஒருவேளை சன்ரைசர் ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா அந்த பேட்ஸ்மேன்கள் கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே டெல்லி ஃபர்ஸ்ட் விளையாடினாங்கன்னா அதே அந்த டீமுக்கு இருக்கும். ரெண்டாவது பேட்டிங் பண்றவங்க விக்கெட்டுகள் கொஞ்சம் விழுது, மேட்சையும் 80% லாஸ் பண்றாங்க. ஸோ இந்த ரெண்டு டீமையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்ம்ல தான் இருக்காங்க. ரெண்டுமே வந்து சன்ரைசர் தோத்துருக்காங்க, டெல்லி 1 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. எப்படி பார்த்தாலுமே ஒரு டஃபஸ்ட் மேட்சா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமா இருக்கும். மேட்ச் நம்பர் 10 மதியம் 3:30 மணிக்கு இந்த மேட்ச் டாக்டர் ஒய்.எஸ். ராஜசேகர ரெட்டி விசாகப்பட்டினம் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த மேட்சோடைய பிச் ரிப்போர்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பந்து வீச்சு நிலைமைகளையும் வழங்குகிறது. பேட்டிங் கடினமாக இருக்கும். சில மைதானங்களில் இது ஒன்றாங்க. பேட்டிங் கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ எல்லாமே ஐபிஎல்ல ஃபிளாட் விக்கெட்டை தான் கொண்டு வராங்க. ஸோ கொண்டு வரும் பொழுது பிச் நம்பர் 6, பிச் நம்பர் 4, பிச் நம்பர் 3 அந்த மாதிரி ஒரு 4-5 பிச் வச்சிருக்காங்க. ஸோ எந்த பிச்சு ஒரு பிச்சுமே ஒரு கேரக்டரை பொறுத்து இருக்கும். ஒரு பிச்சு நல்லா பேட்டிங் டக் 200+, ஒரு பிச்சு 140, 150 அப்படிதான் இருக்கும் ஒரே கிரவுண்ட். ஆனால் பிச் வேரியேஷன் நிறைய இருக்கிறதுனால நிறைய வந்து ஸ்டாட்ஸ் வந்து மாறும். ஸோ டெலகிராமில் நம்ம பிச் ரிப்போர்ட்டு என்ன பேட்டிங்கா, ஹார்ட் பிச், சாஃப்ட் பிச் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருப்போம். எந்தெந்த பிச் என்னென்ன பண்ணும், எவ்வளோ மாய்ஸ்டர் இருக்கும், எவ்வளோ பவுன்ஸ் இருக்கும், எவ்வளோ ஸ்விங் ஆகும், ஸ்பின்னுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத என்னென்ன பிச்சுங்கிறத பிச்சுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி மேட்ச் நடக்கும்பொழுது எந்த பிச் யூஸ் பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பிலோ ஸ்கோர் 150 8 இன்னிங்ஸ், 151 129 3 இன்னிங்ஸ், 170 189 5 இன்னிங்ஸ், above 190 5 இன்னிங்ஸ். டோட்டலாக 21 மேட்ச். பேட்டிங் ஃபர்ஸ்ட் 9 முறையும் பேட்டிங் செகண்ட் 12 முறையும் நடந்திருக்கு. இதுல வந்து ஆவரேஜான ஸ்கோர் 150, ஹையஸ்ட் ஸ்கோர் 272 அண்ட் லோயஸ்ட் ஸ்கோர் 82. 272க்கும் 82க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பாருங்க. ஸோ பிச் வேரியேஷன் நிறைய பிச்சஸ் இருக்கு. பர்டிகுலராக அந்த மேட்ச் ஒரு டே பிச், டேல நடக்கக்கூடிய ஒரு கேம். ஸோ டேல நடக்கக்கூடிய ஒரு பிச் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபாஸ்ட்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது, ஸ்பின்னுக்கு 50% தான் சப்போர்ட் பண்ணுது. இது ஸ்கோர் கார்டு. இந்த ஸ்கோர் கார்டு எல்லாமே நைட் மேட்சஸ் ஸ்கோர் கார்டு தான். இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ், இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு டே கேமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக டியூன் பண்ணி நம்ம டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் நம்ம ஓவரால் பார்ப்போம். ஃபாஸ்ட்டுக்கு 4, செகண்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 5, ஸ்பின்னு ஒன்று தான். இங்கே பாருங்க, ஃபாஸ்ட்டு 4, ஃபாஸ்ட்டு 2, இங்கே ஸ்பின்னு வந்து 5 2 7. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டுக்கு 7, ஸ்பின் ஃபாஸ்ட்டுக்கு 6 2 இன்னிங்ஸில். இங்கே ஸ்பின் ஓவராலாகவே 4 இன்னிங்ஸ் தான். அதே மாதிரி இந்த மேட்ச் பாருங்க, ஃபாஸ்ட் 6, ஃபாஸ்ட் 4, 10 ஃபாஸ்ட் 4 ஸ்பின்னு. ஸோ இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 191 முதல் இன்னிங்ஸ், 147, 272க்கு 7 அண்ட் 162க்கு 8. இங்க செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 165, 166 ஆல் அவுட் ஆயிருக்காங்க, 171 ஃபார் 6, 151 ஃபார் 4. இப்போ நம்ம ட்ரீம் டீம் பார்ப்போம். இந்த ட்ரீம் டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பேசின வீடியோலையும் இதுதான் சொல்ல போகிறோம். ஒரு ஷார்ட்டாக வந்து நம்ம ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கலாம். இது வந்து செட் நம்பர் 1. இந்த செட் நம்பர் 1ல ஒரு டீம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஜஸ்ட் ஒரு ட்ரையல், எப்படி நம்ம வந்து டீம் மேக் பண்ணலாம். கீப்பர் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிளேயர்ஸ் வராங்க, 2 பிளேயர் வராங்க கீப்பர் செக்ஷன்ல. இந்த 3 டீம்ல பார்த்தீங்கன்னா 2 டீம் வந்து கேப்டன் கீப்பர்லயே வராங்க. அதுதான் மெயின் திங். எம்எஸ் தோனி ஒரு லோ பிக், ஜுரல் ஒரு லோ பிக், என்ட்ரி கிளாஸ்னு ஒரு லோ பிக். லோ பிக் மீன்ஸ் எப்படி, அவங்க ஆர்டர் ரொம்ப டவுன்ல இருக்கும். 4th ஆர்டர், 5th டவுன், 6th டவுன், 7th டவுன், அந்த ஆர்டர்ல இருக்காங்க. அந்த ஆர்டர்ல இருக்கிற பிளேயர்ஸ் வந்து தோனி, என்ட்ரி கிளாஸ், டி ஜுவல். யாருமே ஓப்பனிங்கோ ஃபர்ஸ்ட் டவுனோ செகண்ட் டவுனோ கிடையாது. மிடில், லோயர் மிடில் ஆர்டர்ல வரக்கூடிய பிளேயர்ஸ் 3 பேர் வந்திருக்காங்க. அதே தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங், ஃபர்ஸ்ட் டவுன், ஓப்பனிங்கே பிளஸ் வந்து லோயர் மிடில் ஆர்டர், இப்படி இந்த காம்பினேஷன்ஸ்ல இந்த டீம்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ கீப்பர் செட் நம்பர் 1 இப்படி இருக்கு. அடுத்தது பாருங்க, ஒரு ஓப்பனர், ஒரு ஃபர்ஸ்ட் டவுன், ஒரு ஓப்பனர்.
இப்படி இந்த ரெண்டாவது செட்ல பாத்தீங்கன்னா கீப்பருடைய ஃபார்மட் எப்படி இருக்கு, இந்த ஃபார்மட்ல இருக்கு. செட் நம்பர் 2 வெறும் ஓபனர் மட்டும் வராங்க. செட் நம்பர் 2 ஒரு கீப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஓபனர் எடுத்துக்கலாம். ஒரு டீம் நம்பர் 2 வந்து ஒரு ஓபனர், ஒரு லோயர் மிடில் ஆர்டர் எடுத்துக்கலாம். ஆனா கேப்டன் எங்க வராங்கன்னா ஓபனர்ல வராங்க. இங்க பாத்தீங்கன்னா ஓபனர் அண்ட் ஃபர்ஸ்ட் டவுன்ல வராங்க. இதுதான் கீப்பர். அடுத்தது பாருங்க, இங்கேயும் பாருங்க ஃபர்ஸ்ட் டவுன் கேப்டன் வராரு. இங்க பாருங்க ஓபனர், இங்க பாருங்க ஒரு ஓபனர். ஸோ எப்படி பார்த்தாலுமே ஒரு ஓபனர் ஃபர்ஸ்ட் டவுன் வந்து டிஃபால்ட்டா வந்துடுறாங்க. இங்க பாருங்க செட் நம்பர் 1 மாதிரி லோயர் மிடில் ஆர்டர்ல வராரு. இங்க இன்னொரு ஓபனர், இன்னொரு லோயர் மிடில் ஆர்டர். ஒரு ஓபனர், ஒரு லோயர் மிடில் ஆர்டர். இவர் ஒரு ஓபனர், ஒரு லோயர் மிடில் ஆர்டர். இவர் வந்து ஒரு ஓபனர். ஸோ மொத்தம் 4 ஓபனர், ஒரே ஒரு கீப்பர் வராரு. மீதி எல்லாருமே ஓபனர், மிடில் ஆர்டர். இங்க மட்டும் 2 ஓபனர், 2 மிடில் ஆர்டர்ல கீப்பர் ஸ்லாட்ல வராங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஓபனர், ஒரு ஓபனர், ஒரு ஓபனர். இங்க வந்து பட்லர் ஒரு ஓபனர். என்ன பிளான் அப்படின்னா, இதுதான் வந்து கான்ஸ்டன்டா வருது. இப்போ 1-2 1-2 1-2, இங்கேயும் பாத்தீங்கன்னா 1-1-1, இங்கேயும் பாத்தீங்கன்னா 1-2 வந்துருது. ஸோ 2 இது நம்ம மிஸ் பண்ணாலும் இந்த 2 இது டிஃபால்ட்டா வந்துருது. இந்த 2 இதுல ஃபர்ஸ்ட் டவுன் வர்றவங்க கேப்டன் வைஸ் கேப்டன் வர்றாங்க. இங்கேயும் ஃபர்ஸ்ட் டவுன்ல வர்றவங்க கேப்டன் வைஸ் கேப்டன் வராங்க. அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் கீப்பிங்ல எத்தனை பேர் வராங்கன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 9 மேட்ச்ல 6 மேட்ச் வந்திருக்காங்க. இதுதான் வந்து நம்ம கீப்பிங் பாயிண்ட்ல மைண்ட் செட் பண்ண வேண்டிய விஷயம். இது எல்லாமே ஒரு ட்ரீம் டீம் பேட்டர்ன். அந்த ட்ரீம் டீம் பேட்டர்ன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்காக பார்க்கணும். ஒரே டீம்ல பாருங்க 4 bowlers, இங்க பாருங்க ஒரு 4 bowlers, இங்க பாருங்க ஒரு 4 bowlers, 4 bowlers வந்திருக்காங்க. அடுத்த செட்டு பாருங்க, இங்க வந்து டோட்டலா 5 bowlers, இங்க டோட்டலா வந்து 2 bowler, இங்க டோட்டலா 5 bowlers. அப்போ 4 bowler, 4 bowler, 4 bowler, இங்க 5 bowler, 5 bowler, ஒரே ஒரு இதுல 2 bowlers. அடுத்தது பாருங்க, இங்க வந்து 2 bowlers, இங்க வந்து 3 bowlers, இங்க வந்து 3 bowlers. இப்போ செட் 1, செட் 2, செட் 3ன்னு பிரிச்சிங்கன்னா 3 bowlers டிஃபால்ட்டா வராங்க. 2 bowler டிஃபால்ட்டா வராங்க. மீதி 5 bowler டிஃபால்ட்டா வராங்க. அடுத்தது 4 bowlers டிஃபால்ட்டா வராங்க. இதுல எது ஆவரேஜா இருக்கு, எந்த கிரவுண்டுக்கு எங்கெங்க என்ன நடக்குது, இதெல்லாம் வந்து ட்ரீம் டீம். இந்த ட்ரீம் டீம்ல எந்தெந்த கிரவுண்ட்ல இந்த மேட்ச் நடந்ததுன்னு பாருங்க. அந்த மேட்ச் அந்த கிரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிக்கை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆல்ரவுண்டர் இதுல பாருங்க, ஆல்ரவுண்டர் கேட்டகரியில கேப்டன் வைஸ் கேப்டன் யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். இங்க சுனில் நரேன் மட்டும் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில 252 பாயிண்ட்ஸ் கேப்டனா வந்திருக்காரு. வேற யாருமே ஆல்ரவுண்டர் கேட்டகரியில வரல. ஸோ அதையும் மைண்ட் செட் பண்ணிக்கணும். பேட்டிங்ல அப்படின்னு பார்ப்போம். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரஜித் படிதர், ஸ்ரேயஸ் ஐயர், சுதர்ஷன், மிச்சல் மார்ஷ், ருத்ராஜ் கெய்க்வாட், திலக் வர்மா. இது வந்து இன்னைக்கு மேட்சுக்கான டீமுக்காக போட்டிருக்காது திலக் வர்மா அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸா இருக்கு. இதை டெம்ப்ளேட்டை பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீம் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஐடியா வரும். டெல்லி கேபிட்டலுடைய அந்த கிரவுண்ட்ல நடந்த ஒரு ஸ்கோர் கார்டு பார்க்கலாம். ஹையஸ்ட் ஸ்கோர் அஸ்டோஷ் சர்மா அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் விபிம் நிகம் அண்ட் கிறிஸ்டன் ஸ்டப், அக்சர் பட்டேல் அண்ட் ஃபேஃப் டு பிளசிஸ். இப்போ ஒரு நல்ல பிளேயர் ஒரு 2 விதமா நம்ம பிரிக்கலாம். எப்படின்னா, நல்லா விளையாடுறவங்க தொடர்ந்து நல்லா விளையாடுறாங்க, விளையாடாதவங்க விளையாடாமையே போறாங்க. இது ஒரு சினாரியோ. இப்போ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் வந்து இப்போ ஃபேஃப் டு பிளசிஸ், அக்சர் பட்டேல், கிறிஸ்டன் ஷப், அஸ்டோஷ் சர்மா, விபிம் நிகம். இந்த 5 பிளேயர் ஃபார்ம்ல இருக்காங்க. ஃபார்ம்ல இல்லாத பிளேயர் யாரு? அபிஷேக் போரல், சமீர் ரிஸ்வி அண்ட் ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க். ஸோ இந்த 3 பிளேயர்ல இந்த 2 பிளேயர் ஜேசர் ஃப்ரேக்மேக், அபிஷேக் போரல், இந்த 2 பிளேயரை வந்து பிக் பண்ணி டீமை கொண்டு போகலாம். அதே வந்து டெல்லி கேபிட்டல் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா டாப் ஆடுற 3 பேருமே கொண்டு போகலாம். அக்சர் பட்டேல் ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரி. ஆல்ரவுண்டர் கேட்டகரியில அவர் போலிங் பிளஸ் பேட்டிங் பிளஸ் ஃபீல்டிங் கேட்ச் பொசிஷன்ல வருவாரு. ஸோ அதே மாதிரி பேட்டிங் பண்ணும் பொழுது மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், மோகேஷ் சர்மா, ஸோ இவங்களையுமே வந்து நம்ம கொண்டு போகலாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கிற பட்சத்தில். செகண்ட் பேட்டிங்கிற பட்சத்தில் ஃப்ரேசர் மெக்கர், அபிஷேக் போரலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அபிஷேக் போரல் ஆர் சமீர் ரஸ்வியை நம்ம கொண்டு போகலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மிச்சல் ஸ்டார்க் கேட்ச் பிடிச்சிருக்காரு. ட்ரிஸ்டன் ஸ்டப், ஃபேப் டூ ப்ளசிஸ், ட்ரிஸ்டன் ஸ்டப். இப்போ ட்ரிஸ்டன் ஸ்டப் எல்லா இடத்துலையுமே கேட்ச் பிடிக்கிற பொசிஷன்ல இருக்காரு. அதே மாதிரி குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க், முகேஷ் குமார், விபிம் நிகம். ஸோ இதுதான் வந்து கான்செப்டாக இருக்குது. இப்போ மிச்சல் ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா 1 2 3 போலிங் எடுத்திருக்காரு, 3 விக்கெட் எடுத்திருக்காரு, ஒரு கேட்சிங் பொசிஷன்ல இருக்காரு. ஸோ மிச்சல் ஸ்டார்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காவே இருக்காரு. அதே மாதிரி குல்தீப் யாதவும் இந்த கிரவுண்ட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. அதே வந்து சன்ரைசர் ஹைதராபாத் வந்து பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா, சன்ரைசர் ஹைதராபாத் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, கிளாசன், இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி இவங்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா அவங்கள எடுக்கலாம். செகண்ட் பேட்டிங்னா ஒரு ஆவரேஜா ஒரு 30 அந்த ரேஞ்சில் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஹென்ரி கிளாசனுடைய பங்கு அதிகமாகவே இருக்கும். டோட்டலாக வந்து டெல்லி கேபிட்டல் 11 மேட்சும், சன்ரைசர் ஹைதராபாத் 13 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 24 மேட்ச். இந்த 24 மேட்ச்ல ஃப்ரேசர் மெக்கர்க், ட்ரிஸ்டன் ஸ்டப், அபிஷேக் போரல், அஷ்டவ் சர்மா. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா இவருக்கு வந்து வாய்ப்பு கம்மியா இருக்கும். செகண்ட் பேட்டிங்னா இவர் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயரா இருப்பாரு. அஷ்டவ் சர்மா, அக்சர் பட்டேல், மிச்சல் ஸ்டார்க், குல்தீப். ஸோ இந்த 3 பிளேயர் இம்பார்ட்டன்ட் பிக்கு. அதே மாதிரி ஃப்ரேசர் மேக்கருக்கும் விளையாடுறவங்க அபிஷேக் போரல், ட்ரிஸ்டன் ஸ்டப், இந்த 3 பிளேயர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். டோட்டலாக ஒரு 6 பிளேயர் இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. சன்ரைசர் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷல் பட்டேல் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட், இவர் இம்பார்ட்டன்ட். பேட் கமின்ஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அபிஷேக் சர்மாவை கேப்டனாக வச்சு நாளைக்கு ட்ரை பண்ணுங்க. அவர் இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இஷான் கிஷான் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. டிராவிஸ் ஹெடும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இஷான் கிஷான் பயங்கரமாக பண்றாரு. ஸோ டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மாவை வச்சு நாளைக்கு ஒரு டீம் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் ஒரு டீம் வந்து ஒரு 180 ஃபார் நோ லாஸ் அந்த காம்பினேஷன்ல இவங்க விளையாடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சன்ரைசர் ஹைதராபாத் அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லயும் ஒரு டீம் வந்து ட்ரை பண்ணுங்க. இதுல வந்து பேட் கமின், ஹர்ஷல் பட்டேல், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா இவங்க 4 பேரும் வந்து ஒரு டிஃபால்ட் பிக்காவே இருப்பாங்க. ஒரு டீம் வந்து கேப்டன், வைஸ் கேப்டனா இந்த 2 பேரும் வச்சு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி செகண்ட் பேட்டிங்கா தான் ஹென்ரி கிளாசன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா தான் இவங்களே வந்து முடிச்சிருவாங்க. இந்த டாப் ஆர்டர் 4 பிளேயருமே முடிச்சுட்டு போற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். அதே மாதிரி ஃபாஸ்ட்டுக்கு தான் நல்லா சப்போர்ட் பண்ணும் பிச்சு. பேட் கமின், ஹர்ஷல் பட்டேல் அண்ட் முகமது ஷமிக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கலாம். கேப்டன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஜேசர் ஃப்ரெக்மர், அபிஷேக் போரல், அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட். இது டிஃபால்ட் பிக் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் எடுத்துக்கணும், செகண்ட் போலிங் டீம் எடுத்துக்கணும். இவங்க தான் வந்து ரொம்ப டிஃபால்ட் பிக்கா இருப்பாங்க. செகண்ட் பேட்டிங் பண்றவங்களும் ஒரு 2 பிளேயர் அந்த மாதிரி எடுத்தா போதும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றவங்கல இருந்து ஒரு 4 பிளேயரும், செகண்ட் டீம்ல இருந்து ஒரு 2 பிளேயரும், ஃபர்ஸ்ட் போலிங் போடுற டீம்ல இருந்து ஒரு 4 பிளேயரும், செகண்ட் போலிங் போடுற டீம்ல இருந்து ஒரு 2 பிளேயரும், இப்படி காம்பினேஷன்ஸ்ல மாத்தி எடுத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 11 பிளேயர் வந்து வரும். இம்பாக்டோட சேர்த்தீங்கன்னா 24 பிளேயர்ஸ் வருவாங்க. ஸோ இதுதான் டீம்ஸ் உடைய ப்ரிவியூ. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஃபியூ மேட்ச் ஹை ஸ்கோரிங் கேம், ஆல் இன்னிங்ஸ் bowling dominant, high wicket taker in both the innings. ஸோ ஃபாஸ்ட் போலிங் நல்லா டாமினேட் பண்ணுறாங்க. சில மேட்சஸ் மட்டும்தான் ஹை ஸ்கோரிங் வென்யூவாக மாறி இருக்கு. அது பிச்சை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இதுக்கான டயக்ராமில் பிச் ரிப்போர்ட், என்ன மாதிரியான பிச், ஹை ஸ்கோரிங் கேமா லோ ஸ்கோரிங் கேமா, டீமை எப்படி பிக் பண்ணலாம், யாரெல்லாம் டிஃபால்ட் பிக்குங்கிறத நம்ம கொடுப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.